சேலம் என்பது மிகப்பெரிய ஒரு நகரம், மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய நகரம். அந்த நகரத்தை பொறுத்தவரையில் சேலம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வெளிவட்ட உள்வட்ட சாலை என்பது ஒரு ரிங் ரோடு என்பது ரொம்ப அவசியமானது. மிகு அமைச்சர் அவர்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, என்னுடைய தொகுதியில் கேஆர் தோப்பு பதில் வாங்கிடும். இன்னொரு கேள்வி இருக்கு, இதுக்கு பதில் வாங்கிடும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் பெங்களூர் சாலையில் கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி தாரமங்கலம், இளம்பிள்ளை, நடுவநேரி, காக்காப்பாளையம், ஆட்டியாம்பட்டி மற்றும் வெண்ணந்தூர் வழியாக மல்லூர் இணையும் வகையில் 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக நடைபெற்று வருகிறது. மற்றொன்று, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டபடி ஒரு வெளிவட்ட சாலை அமைக்க கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி ஏற்காடு, அடிவார சாலை, திருப்பத்தூர், வாணியம்பாடி சாலை, கருமந்தூர் சாலை ஆகியவற்றை கடந்து சேலம் உளுந்தூர்பேட்டை மின்னலம்பாளையத்தில் இணையும் வகையில் சாலை அமைக்க போக்குவரத்து செறிவு, நிலையெடுப்பு, மதிப்பீடு, திட்டப்பணிகள் மதிப்பீடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மின்னம்பாளையத்திலிருந்து மல்லூர் செல்லும் பகுதியிலே மழை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியிலே சாலை போடுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆக 3 கட்டமாக பிரிக்கப்பட்டு 2 கட்டத்திற்குரிய டிஐபிஆரும் டிபிஆரும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது விரைந்து அதை செயலாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேரடியாகவும் அல்லது கடிதத்தின் மூலம் வலியுறுத்தப்படும். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் இருக்கிற தோக்கவாடியிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் இருக்கிற பால்மடை வரை புறவழிச்சாலை தேவை என்று பல முறை கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட அது தேவையான ஒன்று, அமைப்பதற்கான அந்த உறுதியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், கேள்வி என்ன சொல்லுங்க கரெக்டா? திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் துவக்கவாடி சந்திப்பிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் பால்மடை சந்திப்பு வரை அந்த புறவழிச்சாலை அமைத்து தரப்படுமா? திருச்செங்கோடு வந்தப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த திருச்செங்கோடுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரான உடனேயே எங்கே சாலை போடுறதே தெரியாத அளவுக்கு சாலை போட்டாச்சு. இந்த திருச்செங்கோடை பொறுத்த அளவுக்கு அவ்வளோ சுற்றி சாலை போட்டு விட்டாச்சு. இப்பொழுது கூட ஒரு புறவழிச்சாலை சென்ற ஆண்டு கேட்டால் அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வாரம் கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலுக்கு இன்னொரு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு வேண்டிய டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கேட்கிற கேள்வியே மையமாக வைத்து அதற்கு வேண்டிய டிபிஆர் இந்த ஆண்டே தயாரிக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரே கோட்டமாக தூத்துக்குடி தலைமையிடமாக கொண்டு ஒரு அலுவலகம் செயல்படுகிறது. நிர்வாக வசதிக்காக கோல்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய கோட்டம் உருவாக்கப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கோட்டம் என்ற நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக மாண்புமிகு அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு மாவட்டத்தில் சாலையை மையப்படுத்தி தான் கோட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று அது முடிவு செய்யப்பட்டு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே ஒரு மாவட்டத்தில் 2 கோட்டங்களை அவர் தான் அமைத்து கொடுத்தார்கள். எனவே அந்த வகையில் நெடுஞ்சாலை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் கோட்டை பிரிப்பு என்ற நிலையில் இந்த நாங்கள் எடுத்த கணக்கில் பார்த்தோம் என்று பார்க்கிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் சாலையினுடைய நீளம் என்பது அதிகமாக இருப்பதை நாங்கள் கண்டிருந்தோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு 349 கிலோமீட்டர், மாவட்ட முக்கிய சாலை 328 கிலோமீட்டர், மாவட்ட இதர சாலை என்றால் 1540 கிலோமீட்டர், ஏறத்தாழ 2217 கிலோமீட்டர்கள் அதிகமாக இருக்கிறது. இதனால் நிர்வகிப்பதில் சிரமம் இருக்கிறது. எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். எனது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றியத்தில் பனைமடையில் இருக்கிற ஆரம்ப சுகாதார அமைத்தால் ஏகுமாரபாளையம், அண்ணா நகர், இந்திரா நகர், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி போன்ற பக்கத்து ஊராட்சிகளை ஒன்றிணைத்து
அங்கே ஒரு துணை ஆரம்ப சுகாதார அமைச்சர் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இவங்க எல்லாமே தும்பல் போகிறாங்க, இல்லாட்டினா ஏத்தாப்பூர் தான் வராங்க. அதனால் இந்த 4 ஊராட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு பணமடலில் ஒரு துணை சுகாதார அமைச்சர் தான் நன்றாக இருக்கும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அந்த பனைமடல் பகுதியில் 2550 மக்கள் தொகை இருக்கிறது. எதிர்காலத்தில் துணை சுகாதார நிலையங்கள் புதிதாக கேட்டிருக்கிறோம். வரும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று புதிய துணை சுகாதார நிலையம் ஒன்று அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகாவில் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் ஏற்கனவே மார்ச் வரி இயங்கி வந்தது. இப்போ அந்த மார்ச் வரி இப்போ இயங்குறதில்ல. இப்போ பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகாவில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனையிலே மார்ச் வரி அமைத்து கொடுத்தால் அங்குள்ள பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகாவில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை மரணங்கள், அப்பாற்பட்ட மரணங்கள் மற்றும் விபத்துகளால் ஏற்படும் மரணங்களால் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் ஒன்று ஆத்தூர் வரணும், இல்லாட்டினா சேலம் அமுச்சு விட்றாங்க. மேக்சிமம் சேலம் அமுச்சு விட்றதுனால மிக தொலைவில் இருக்கிறதுனால மலை கிராமங்கள்லாம் மிகவும் பாதிப்படைகின்றன. அதனால் பெத்தநாயக்கம்பாளையம் அரசு மருத்துவமனையிலே மார்ச் வரி அமைத்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில், 10 கிலோமீட்டர் தொலைவில் வாழப்பாடி அரசு மருத்துவமனையும் போஸ்ட்மார்டம் வசதியுடன் இயங்கி வருகிறது. எனவே புதிய போஸ்ட்மார்டம் ஒன்று பெத்தநாயக்கன்பாளையத்திற்கு தேவையில்லை என்றாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார மையத்தில் லோடின் டோசஸ் என்கின்ற அந்த எமர்ஜென்சி மெடிசன் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறதா, அது பிஹெச்சில் அவைலபிலிட்டி இருக்கா என்பதை மாண்புமிகு நமது தலைவர் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை இதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு சென்றுதான் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. எனவே மாரடைப்பு, இருதய நோய்கள் வருகிறவர்களுக்கு அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே மருத்துவ வசதியை அளித்திட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உயர்ந்த லட்சிய நோக்கத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2686 லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய 14 மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த 3 வகையான 14 மாத்திரைகள் உடனடியாக தந்து உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இதுவரை 15,886 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள், உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட தனிகைப்போலூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி, 15,000 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி. அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் தொகை கருத்திலே கொண்டு தனிகைப்போலூரிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கிடலாம் என மாவட்ட மருத்துவத்துறை இன்றைக்கு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதியாண்டிலே தனிகைப்போலூரிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை துவங்கிட முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து புதிதாக ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 500 துணை சுகாதார நிலையங்களும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒப்புதல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு எங்கெங்கே விதிமுறைகளின்படி இடம் கிடைக்கிறதோ அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி குளத்தூர் நாயக்கர்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையமும், கந்தரகோட்டை நொடியூர் ஊராட்சியில் முரட்டு சோழகம்பட்டி என்கிற உட்கிராமத்தில் துணை சுகாதார நிலையமும் அமைத்து தருவதற்கு
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு முன்னால் சொன்ன பதிலும் தான் அவருக்கும் பொருந்தும். வரும்போது நிச்சயம் எந்தெந்த இடத்தில் அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ ஆராய்ந்து அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவர் தளபதி அவர்கள் 1953ஆம் ஆண்டு பிறந்தார். ஆக அந்த நாளில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அறிவுரையை கலைஞருக்கு வழங்கி, தேங்கி கிடக்கின்ற கைத்தறி துணிகளை எல்லாம் அதை எல்லோரிடத்திலே விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வழங்கி, அதன் பேரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கலைஞர் அவர்களும் தேங்கி கிடந்தவர்கள் எல்லாம் விற்பனை செய்து கண்ணீர் துடைக்க நெசவாளர்களுக்கு அந்த உதவியை செய்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆக அதே போன்று தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு இலவச மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் நெசவாளர்கள் தன் கண்ணீரை துடைக்கின்ற வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய நகரங்களிலெல்லாம் கோஆப்டேஷன் நிறுவனங்கள் தனியாருக்கு நிகராக அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் மூலம் அறிவதோடு, இந்தியாவிலே இருக்கின்ற கோஆப்டேஷன் நிறுவனங்கள் பல மாநிலங்களில் எத்தனை இருக்கின்றது என்பதையும் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 150 மொத்தம் ஷோரூமில் இருக்கிறது. அதில் 106 தமிழ்நாட்டில், பிற மாநிலத்தில் 44. அந்த 44ல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசில் 8, தெலுங்கானா 3, புதுச்சேரியில் 2, கேரளாவில் 3, கர்நாடகாவில் 7, மகாராஷ்டிரா 7, கோவை 2, குஜராத் 1, ஒரிசா 3, வெஸ்ட் பெங்கால் 1, நியூ டெல்லி 3, உத்தரப்பிரதேஷ் 3, பீகார் 1, சத்தீஸ்கர் 1, மொத்தம் 44. மிச்சம் 106 தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் இதே கோப்டெக்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஜெய்ப்பூரில் அங்கே வந்து நம்ம சொந்த 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நம்மதே இருக்குது. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இல்லை, அங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த மாதம். பை ராஜஸ்தான் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் மூலியமாக கவர்மெண்ட் சப்சிடி 25 lakhs, கோப்டெக்ஸ் ஃபண்டு 41, 66 லட்சத்தில். அதே மாதிரி போன வாரம் வந்து ஆந்திர பிரதேஷில், தெலுங்கானாவில் நாங்கள் போய் ஷோரூமை மாடர்னேஷன் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணோம். அங்கே ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் கவர்மெண்ட், பிஜேபி மினிஸ்டர் அவரே வந்தார், கிருஷ்ணன் ரெட்டி. அதே மாதிரி அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பொன்னம் பிரபாகர் அவரும் வந்தார். அதே மாதிரி நல்லா வந்து அங்கே பார்த்துட்டு, நிஜமாகவே இந்த மாதிரி வெரைட்டிஸ் எங்கேயும் இல்லை, நீங்கள் இங்கே வந்து நல்ல முறையில் செயல்படுறீங்களா பாராட்டிக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்டை. அதே மாதிரி விஜயவாடாவில் போயிட்டு மறுநாள் விஜயவாடாவில் வந்து அதே மாதிரி ஷோரூம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். அங்கே அந்த ஹேண்டல் மினிஸ்டர் ஆஃப் பிசி வெல்ஃபேர், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸு, அதே மாதிரி அந்த கமிஷனர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து கலந்து கொண்டு ரொம்ப பாராட்டுகிறாங்க. நமது அண்ணாவும் கலைஞர் என்ன நினச்சாரோ, நமது மாண்புமிகு திராவிட மாடல் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கி இந்த துறையை நடத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மதுரை மேற்கு தொகுதியில் பெத்தானியாபுரத்தில் 2 தெருக்கள் வழியாக 110 kV தாழ்ந்த நிலையில் கை எட்டும் தூரத்தில் இந்த மாதிரி மின் வடித்தளம் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் தொகுதியின் முதலமைச்சர்களும் கொடுத்துருந்தேன். இப்போ அது எல்லாமே போட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு 3.4 கோடி அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அது எப்பொழுது நிறைவேற்றப்படும்? 2 ஆண்டுகளாக அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை முடித்து கொடுப்பாரா என்று மாண்புமிகு பேர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிக்கிறேன். நீங்கள் கேட்டு யாரும் மறக்க முடியாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மேற்கு தொகுதியில் 218 புதிய மின்வாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 3 புதிய துணை மின்நிலையம் அமைப்பதற்கான பணிகளையும் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையும் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகளை துறையின் ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி தாலுகாவை பிரிக்க வேண்டும் என்று பல நாளுக்காக நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இதே சட்டமன்றத்தில் கூட பல முறை அதை வலியுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இதுவரை அதை முடியவில்லை, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை கேட்கும்போது என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற நிதி அமைச்சரிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்கிறார்கள். இருவரும் ஒன்றாக இணை புரியாத நண்பர்கள், பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அருகருகே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக ஒரு 5 நிமிடம் செலவு செய்து எனக்கு அந்த தாலுகாவை பிரித்து தர வேண்டும். அந்த தாலுகா 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லை, 232 ஊராட்சிகளை கொண்டது, 2 பேரூராட்சிகளை கொண்டது, ஒரு நகராட்சியை கொண்டது. மக்கள் தொகையும் ஏறக்குறைய 7லிருந்து 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்டது. ஆகவே சில மாவட்டங்கள், புதியதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட அவ்வளவு ஊராட்சிகள் இல்லை என்பதை நான் அறிகிறேன். 8-9 மாவட்டங்களில் 200க்கு மேற்பட்ட ஊராட்சிகளே இல்லை. ஆனால் ஒரு தாலுக்காவில் இவ்வளோ ஊராட்சிகள் இருந்து பெரிய பணிச்சுமை. அரசினுடைய திட்டங்கள் மக்களை அடைவதில் ஏகப்பட்ட சிரமம் இருக்கிறது. ஆகவே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நிதி அமைச்சர் நிதி ஒதுக்கி தந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும் என்ற நிலை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான முன்னெடுப்பை நடவடிக்கை எடுப்பாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனனுடைய கோரிக்கை இந்த மன்றத்தில் பல உறுப்பினர்களால் அவர்களுடைய தொகுதியினுடைய சார்பிலே பல கட்டங்களிலே முன்மொழியப்படுவதை இந்த பேரவையிலே நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அவர்கள் வருவாய்த்துறையிலிருந்து இதற்கான முன்மொழிவுகளெல்லாம் அவர்கள் சரியான முறையிலே அதை உருவாக்கி அரசனுடைய நிதிநிலையும் நாம் கருத்திலே கொண்டு அவருடைய கோரிக்கை மாத்திரமல்லாமல் அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையும் கருத்திலே கொண்டு அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதையும் கனிவோடு கவனிக்கக்கூடியவர். அவருடைய அந்த கனிவான அணுகுமுறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அவர்களுடைய மாநில முதல்வருடைய கூட்டத்தை மிக சிறப்பான வகையிலே அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் குறித்து மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவை பாதிக்கப்படும் அபாயத்தையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை மணி அடித்து இந்தியாவிலேயே முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 14/2/2024 அன்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கடந்த 5/3/2025 அன்று கூட்டி இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும். எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார், இந்த வைகை குண்டாறு இணைப்பு என்ன ஆச்சு? நல்ல திட்டம். காவேரி வைகை குண்டாறு திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் என்ன ஆச்சு? நல்ல திட்டம். அது எங்க தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம். அதனால்தான் என் கலைஞர் மாயனூர்ல ஏற்கனவே 156 கோடி ரூபாய்க்கு பெரிய அந்த கல்லணையை கட்டினார், ஒரு தடுப்பணையை கட்டினார். 5 அடி வயது தண்ணி நிற்கிறது. அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே போனது. நாங்கள் ஆட்சியிலேருந்து போயிட்டோம்.
10 ஆண்டு காலங்களில் இருந்திருக்கிறீர்கள். ஆய்வு உணர்வு 2 இருந்திருக்கிறீர்கள். ஒன்று பண்ணல, 2 பண்ணீங்க. ஒன்று கரூர் ஜில்லாவுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் வருது, அங்கே ஒரு டெண்டர், அதை விட்டு 4:30 மணி 56 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டெண்டர். இப்படி கூடவா யாராவது செய்வாங்க? ஒன்று நிலம் ஆட்சியம் பண்ணிட்டு எடுப்பாங்க. அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர், அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர். இந்த டெண்டரை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு அது நிற்கிது. அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? யார் பணம் கேட்கறது? இப்போ அதுக்கு நிறைய திட்டம் தேவை. அதனால் எங்களுடைய நிதிநிலையில் இந்த ஆண்டு அது எடுக்க முடியவில்லை. அடுத்த ஆண்டுக்குள் மத்திய அரசினுடையதையோ அல்லது வெளிநாட்டு கடனோ பெற்று நிச்சயமாக அதை முடிப்பார் எங்கள் தலைவர் என்று நான் உறுதியளிக்கிறேன். காரணம், எங்கள் தலைவர் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது, அதை அவர் மகன் விடமாட்டார், முடித்து காட்டுவார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள திட்டம் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார், கிராமங்கமாக இது பண்ணு சொன்னார், மராமத்து. அது மாதிரி அது கொண்டாங்க. நல்ல சவுண்டுகளை கிளப்பினீங்க சார். நீங்கள் மராமத்து அது என்னாச்சு? அது ஒரு விவசாயிக்கு தான் தெரிஞ்சது. நல்லா சொன்னார் அவர், விவசாயிக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கா? சார் நான் சொன்னேன், எங்கள் ஊரை சொன்னேன் நான், பள்ளிக்கூடம் அதுலேருந்து வந்திருக்க சின்ன பையன் யார் சார்? எனக்கு ஏர் ஓட்ட தெரியும், கவர் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும் சார். எல்லாத்தையும் பண்ணவன் சார் துரைமுருகன். ஆமாம், அதனால நான் கொண்டேன். அதனால நான் செய்யறா. அதனால தான் நீங்கள் இப்போ அதுக்கு நீங்கள் அப்போ பண்ணீங்க. இப்போ ட்ரிபிள்-ஆர் இருக்கு. ட்ரிபிள்-ஆரில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிபிள்-ஆரில் பணம் வந்திருக்கு, அதில் செய்திருக்கிறோம். மற்ற திட்டங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். ஆகியனால நீங்கள் செய்தது அந்த பேர், நாங்கள் செய்தது இந்த பேர். மத்திய சர்க்கார் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று சொன்னார், வண்டல் மண் எடுத்துட்டாங்கன்னு. நல்ல நல்ல கருத்து தான். வண்டல் மண் எடுத்தால் ஒன்று ஆழமாகுது, இது தண்ணி வருது, நல்லது சொன்னேன். ஆனால் அந்த வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போயிருக்கலாம் சரிங்க. அப்படியே இப்படி ஒருத்தர் அப்படி நம்முடைய ஒரு விவசாயியின் மகன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு இது காவேரியில் நின்று நான் ஒன்று கேட்குறேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான் வேட்டியை தூக்கி கட்டினார், நாங்கள் பேண்ட் போட்டு வர்றோம். என்ன சார் எல்லாம் நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். இந்த மேகதாது பற்றி நான் சொன்னேன். இருக்கட்டும், ப்ளீஸ் தயவு பண்ணி அமைச்சர் முடிச்சிருங்க. நான் சொல்றேன், ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல நீங்க சொன்ன தவறா சொல்லலாம், நாங்களும் அதே மாதிரி விவசாயி தான் இருக்காங்க. அமைச்சர் முடிச்சிருக்க. அடுத்து நம்முடைய காமராஜ் சொன்னாரு, அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கூடவே இல்லாத பற்றின்னு சொல்றேன். அவருக்கு சொல்றேன், அதுக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு 26 முறை கூடியிருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடியிருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதை நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து மேகதாது கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளானை டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொண்டோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேருக்கு தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாத்தை இப்ப கட்ட முடியாது. அது அந்த இடமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.